அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஒரு 40 அடி கண்டெய்னரில் பாத்ரூம் கம் லெட்டின் செட்டப் இருந்தால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும், அதோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரியான கண்டெய்னரில் பாத்ரூம் கம் லெட்டின் செட்டப்பு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரியான ஒரு செட்டப் வந்து கண்டெய்னர் பப்ளிக் டாய்லெட் மாதிரியான செட்டப் வந்து எந்தெந்த இடத்துல உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரியான செட்டப் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிமோட் ஏரியா, அதாவது இப்போது ஒரு மலை மேலே இருக்க கோயில், அங்கே வந்து ஒரு சில அக்சஸ் தான் இருக்கும். நமக்கு இந்த பப்ளிக் டாய்லெட் கட்டுறதுக்கு கீழேருந்து மேலே கொண்டு போய் மணல் ஜல்லி கல் எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே கட்டி பெரிய இதாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எப்படி மலையில் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, இப்போ அதில் கொண்டு போய் மேலே வந்து ஈஸியாக வந்து அன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டப் செஞ்சுருந்தோம்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஒரு ரிமோட் ஏரியாவிலையோ இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயோ இல்லை ஒரு திருவிழா இருக்கிற இடத்துலையோ இல்லை அடிக்கடி வந்து சந்தை கூடுற இடத்துலையோ இந்த மாதிரி, அதாவது மக்கள் ஜன நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் பப்ளிக் டாய்லெட் வந்து பண்ணி வச்சோம் அப்படின்னோம்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோம்னா ரேட்டும் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நார்மல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனை காட்டிலும் இந்த மாதிரி இடத்துல இந்த கண்டெய்னர் செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இப்போது இது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 40 அடி நீளம் 8 அடி அகலம். இந்த 8 அடி அகலத்தை அப்படியே பாதியாக பிரித்தோம் அப்படின்னோம்னா 4 அடி 4 அடி. இந்த 4க்கு 4 அப்படின்ற விதத்தில் இந்த டிசைனில் பார்த்தோம்னா வந்து ஒரு 5 பாத்ரூம் செட்டப்பு குளிக்கிறதுக்கான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் அதோட எண்டில் பார்த்தோம்னா ஒரு 2 லெட்டின் செட்டப் வந்து கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு 4க்கு 4 சைஸில் தான் கொடுத்துருக்குது. இப்போ நார்மலாக நம்ம சாதாரண வீட்லேயே பார்த்தோம்னா இப்போது அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி அகலம் இருக்கும். 5 அடிக்கு ஒரு 7 அடியோ இல்லை 5 அடிக்கு 8 அடியோ தான் அகலம் இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு லெட்டின்னு ப்ளஸ் குளிக்கிறதுக்கான செட்டப்பும் வந்துடும். அந்த கார்னரில் ஒரு சிங்க் இருக்கும். அதே செட்டப் தான் நம்ம இந்த கண்டெய்னரில் நீளம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பப்ளிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து கொடுத்துருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இந்த சிங்க் வைக்கிறதுக்கு, இந்த குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் உள்ளே இருக்கிற ஷவர் ஃபிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ளம்பிங் ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த சிங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற யூரினல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, லெட்டின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டெய்னர் வந்து மேனுஃபேக்சரர் வந்து பேக்கப் பிளேட் கொடுத்துருவாங்க. அந்த பேக்கப் பிளேட்டில் வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து எந்த மாதிரியான டிசைன் யூஸ் பண்ண போகிறீங்கன்றத, என்ன மாதிரியான டிசைன் வேணுங்கிறத நீங்கள் மேனுஃபேக்சரை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி பேக்கப் ஃபிட்டிங்ஸ் வச்சு அதுக்காக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தந்துடுவாங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள், அதாவது ஒரு கண்டெய்னர் வந்து அதிகபட்சம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் தான் ஆகும். இப்போ ஒரு பல்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கும் குறைவான நாட்களில் பண்ணி தருவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு பொது சேவை அமைப்போ இந்த மாதிரியான கண்டெய்னர் செட்டப் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படிங்கும் பொழுது ஒரு பல்க் குவான்டிட்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இப்போ ஒரு சிங்கிளாக ஒரு இண்டிவிஜுவலாக வந்து இந்த கண்டெய்னர் வாங்குறீங்க, இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட்டில் இந்த கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 40 அடி கண்டெய்னரோட ப்ரைஸ் 3 லட்ச ரூபாயிலேருந்து 3.5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் கிடைக்கும். நம்ம மேக்ஸிமம் பட்ஜெட் 3 லட்ச ரூபான்னு எடுத்தால் கூட இந்த கண்டெய்னர் உள்ள இன்டீரியர் இருக்கிற இன்டீரியர் ஃபினிஷிங்கு, உள்ள இந்த ஃபிட்டிங்ஸு ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ப்ளஸ் ப்ளம்பிங் ஐட்டம் ப்ளஸ் உள்ள இந்த சிங்க்கு க்ளோசட்டு உள்ள ப்ளம்பிங்க்கு தேவையான மற்ற ஐட்டங்கள் எல்லாமே, ஃப்ளோர் டைல்ஸு, கண்டெய்னரோட இன்டீரியர் பேனலிங்கு எல்லாமே கவர் பண்ணி டோட்டலாக அதிகபட்சம் ஒரு 3 to 3.5 லட்சம், அதிகபட்சம் நம்ம ஒரு 4 லட்சம் கணக்கு வச்சா கூட ஸோ கண்டெய்னர் ஒரு 3.5 லட்சம், இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து ஒரு 4 லட்சம், டோட்டலாக வந்து ஒரு 7.5 லட்சத்தில் பண்ண முடியும். ஸோ 7.5லேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஒரு சாலிடாக ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் செட்டப் பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு பொதுச்சேவை அமைப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இல்லை தமிழ்நாட்டு அளவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கண்டெய்னர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 8 லட்சத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு
20-30% தாராளமாக கம்மி பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பல்காக வந்து கண்டெய்னர் குவான்டிட்டி வந்து நாம் வாங்கும் பொழுது நமக்கு மேனுஃபேக்சரிங்கோட ப்ரைஸும் கம்மியாகும். ஸோ இந்த கண்டெய்னர் செட்டப் வந்து எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த கண்டெய்னர் வந்து மெயினாக இந்த கண்டெய்னரில் வந்து இன்டீரியரோட ஃபினிஷிங்கு ப்ளஸ் எக்ஸ்டீரியரோட பெயிண்ட் இந்த மாதிரியான கண்டெய்னர் டிசைனுக்கு பப்ளிக் டாய்லெட்டுக்கான இந்த கண்டெய்னர் டிசைனுக்கு எக்ஸ்டீரியரோட பெயிண்டிங்கும் இன்டீரியரோட ஃபினிஷிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது மினிமம் 20 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 30 to 35 வருஷம் வரைக்கும் தாராளமாக இதோட லைஃப் கொடுக்கும். நம்ம இல்லை இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் பெயிண்ட் அடிக்கிறோம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சாலிடாக 40 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு இந்த கண்டெய்னர் வந்து லைஃப் கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.